ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல் அண்ட் விஐ இதோட பிரைஸ்லாம் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க இல்லையா, இதோட கம்பேரிசன் வீடியோ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆட்னா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இது வந்து ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இருக்கிற மொபைல் நெட்வொர்க்ல எது கிங்னு சொல்லி பார்க்க போறோம். எதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பேஸ்லயும் பார்க்க போறோம், டவர்ஸ் ஓவரால் இந்தியால எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நெட்வொர்க்ல பேசிக் மொபைல் வச்சிருக்கேன், கால் மட்டும் தான் பேசிக்குவேன் அப்படின்னா அதுக்கு எந்த நெட்வொர்க் கிங்கா இருக்கும். 28 நாளைக்கு நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா எந்த நெட்வொர்க் கிங்கா இருக்கும். அப்படி 56 நாளைக்கு நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா எந்த நெட்வொர்க் கிங்கா இருக்கும். அப்படி இல்ல 84 டேஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நெட்வொர்க் கிங்கா இருக்கும். அப்படி இல்லனா ஒரு வருஷத்துக்கு நீங்க பிளான் செலக்ட் பண்ணி போடுவீங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க் கிங்கா இருக்கும். பிரைஸ்ல சொல்றேன் சரிங்களா. இதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி வந்து ஏர்டெல் ஹைக் பிரைஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாம் போடுறோம். ஏர்டெல் வந்து பழைய பிரைஸ் என்ன, இப்ப ஹைக் பிரைஸ் என்ன, புது பிரைஸ் என்னன்னு சொல்லி கம்பேரிசன் வீடியோ போட்டுருந்தோம். அதுல வந்து நம்ம ஒண்ணு வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் வந்து ப்ரோ ஏர்டெலுக்கு 5G வந்து வேணும் அப்படின்னா எவ்வளவு பேசிக்கா ரீசார்ஜ் பண்ணும், அதே மாதிரி ஜியோக்கு பேசிக்கா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அன்னைக்கே வந்து அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். பட் ஏன் சொல்லல அப்படின்னா ஏர்டெல் வந்து அந்த சார்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, 3ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு சார்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த சார்ட்ல வந்து 5Gக்கான எந்த ஒரு மீனிங் வந்து மென்ஷன் பண்ணாம இருந்துச்சு. பட் வந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த பிளான் வந்து என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜியோல வந்து 2 பிளான் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா. அவங்க கொடுத்த ஜியோலையும் சார்ட் போட்டுருப்பாங்க, அந்த சார்ட்ல வந்து அந்த பிளான்ல இருந்துச்சு பழைய பிரைஸ் வந்து இது, புது பிரைஸ் இது, ஹைக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் வந்து இப்ப 3ஆம் தேதி கொண்டு வரும்போது ஒரு 2 பிளானை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது என்ன பிளான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது சரிங்களா. எந்த நெட்வொர்க் நீங்க வந்து விஐக்கு தனியாவோ இல்ல பிஎஸ்என்எல் தனியாவோ இல்ல ஏர்டெல் தனியாவோ இல்ல ஜியோக்கு தனியாவோ தேடி நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற சார்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வந்து கிறிஸ்டல் கிளியரா நம்ம சொல்லியிருப்போம். சோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பருக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இது மொத்தம் இந்த நெட்வொர்க்ல எத்தனை பிளான் முதல்ல வச்சிருக்காங்க பாத்துருவோம். ஜியோல பாத்தீங்க அப்படின்னா 14 பிளான் வந்து வச்சிருந்தாங்க. பட் வந்து 2 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பாத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல்ல வந்து 12 பிளான் வந்து வச்சிருக்காங்க, விஐல வந்து 11 பிளான் வந்து வச்சிருக்காங்க, பிஎஸ்எல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிளான் வச்சிருக்காங்க. பட் வந்து இந்த ஜியோ, ஏர்டெல், விஐ இதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பிளானை மட்டும் நம்ம எடுத்து வந்திருக்கோம் சரிங்களா. பிஎஸ்எல் வந்து ஒரு 9 பிளான் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஜியோல வந்து 2 பிளான் ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன பிளான் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ அப்படி இல்ல செகண்டரியா ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அதுக்கு வாய்ஸ் காலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுவீங்க, அந்த பிளானை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு டேஸ் பாத்தீங்க அப்படின்னா 84 நாளைக்கு ஒரு பிளான் வந்து வச்சிருந்தாங்க. 395 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 84 நாளைக்கு வேலிடிட்டி. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 84 நாளைக்கு ஹோல்சமா வந்து 6GB வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா அந்த பிளான் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 336 நாளைக்கு ஒரு பிளான் வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1559 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. ரீசார்ஜ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 24GB வந்து அந்த 336 நாளைக்கு ஹோல்சமா வந்து கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் மட்டும் தான் நீங்க பேசுவீங்க, இல்ல செகண்டரியா மொபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ வந்து ஜியோ வந்து இப்ப 12 பிளான் தான் இருக்கு சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜியோ யூசரா இருக்கீங்க, எனக்கு 5G வந்து அன்லிமிட்டா வேணும், கட் ஆயிடுச்சா இல்ல இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எவ்வளவுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்க வந்து 2GB பிளான் வந்து செலக்ட் பண்ணணும். 2GB பிளான் இப்ப எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 239 ரூபாய் இருந்துச்சு சரிங்களா. 2GB கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து இது பிரைஸ் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. சோ வந்து நீங்க 349 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். 349 ரூபாய்க்கு ஜியோக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டா நீங்க 5G யூஸ் பண்ணிக்க முடியும். 349 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2GB ஒரு நாளைக்கு கொடுத்துருவாங்க, அன்லிமிட்டா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா SMS வந்து அன்லிமிட்டட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் உங்களுக்கு 5G வந்து அன்லிமிட்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பிளான் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் 28 நாள் பிளான் வந்து 2G கிடையவே கிடையாது சரிங்களா. பட் வந்து இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க, 3ஆம் தேதியில தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா 3ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு சார்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, நாங்க பிரைஸ் வந்து 3ஆம் தேதி ஏத்த போறோம்னு சொல்லிட்டு அந்த சார்ட்ல கூட இந்த பிளான் அவைலபிள் கிடையாது. பட் வந்து இவங்க வந்து ஜியோவை பார்த்து இவங்க வந்து ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். 2GB மினிமம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் வந்து ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 2GB பிளான் போட்டீங்க அப்படின்னா 5G வந்து அன்லிமிட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். 379 ரீசார்ஜ் பண்ணும். இதோட வேலிடிட்டி டேட் வந்து 30 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல கிங் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங் சரிங்களா. ஏர்டெலோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜியோல எத்தனை டவர் வச்சிருக்காங்க, ஏர்டெல் எத்தனை டவர் வச்சிருக்காங்க, பிஎஸ்என்எல் எத்தனை டவர் வச்சிருக்காங்க, விஐல எத்தனை டவர் வச்சிருக்காங்க, இதோட சப்ஸ்கிரைபர்லாம் எந்தெந்த பிராண்டுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எது கிங் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். நம்பர் 4th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து இருக்கு. இதோட டவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 68,000 டவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க.
சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா 10 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விஐ இருக்கு. விஐ பாத்தீங்க அப்படின்னா இதோட டவர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 20,000 டவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 22 கோடி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து இருக்கு. இதோட டவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.6 lakhs வச்சிருக்காங்க. இதோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா 37 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ இருக்கு. இதோட டவர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 5 கோடி பக்கம் இருக்கு. சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா 46.4 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. சோ வந்து ஜியோல வந்து 5G வந்து லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாண்டர்ட் லோன். ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 5G லான்ச் பண்ணிட்டாங்க நான் ஸ்டாண்டர்ட் லோன். பட் வந்து விஐல வந்து இன்னும் 5G வந்து லான்ச் பண்ணல. அதுக்கான வர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் லான்ச் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் வந்து 4G இன்னும் லான்ச் பண்ணல. அதுக்கான வர்க்கும் போயிட்டு இருக்கு. சோ ஓவராலா இதுல எது கிங் சப்ஸ்கிரைபர் பேஸ்லயும் சரி டவர் பேஸ்ல எது கிங் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் வீடியோ பாத்துறோம் சரிங்களா. இப்ப பேசிக் மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளானா இருக்கும். அப்படி இல்ல செகண்டரியா நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளானா இருக்கும். வாய்ஸ் கால் மட்டும் தான் நான் பேசிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வாய்ஸ் காலுக்கு மட்டுமான பிளான் பாத்தீங்க அப்படின்னா 28 நாளைக்கு வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 84 டேஸ்க்கான பிளான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 365 டேஸ்க்கான பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 28 நாள் எது கிங்னு பாத்துருவோம். ஜியோ பாத்தீங்க அப்படின்னா 155 ரூபாய் பழைய பிரைஸ், 28 நாளைக்கு வேலிடிட்டி, 2GB டேட்டா வந்து 28 நாளைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரூலி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா SMS வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 155 ரூபாய், புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 189 ரூபாய். சோ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 ரூபாய் ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 179 ரூபாய், 28 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. 2GB டேட்டா வந்து அந்த 28 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS ஒரு நாளைக்கு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. இதோட பழைய பிரைஸ் 179, புதிய பிரைஸ் வந்து 199. இதோட ஹைக் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. பிஐ வந்து 179 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 28 நாளைக்கு வேலிடிட்டி, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2GB டேட்டா வந்து 28 நாளைக்கு ஹோல்சமா கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 100 SMS ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 179 ரூபாய், புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 199 ரூபீஸ் வந்து வருது. இதோட ஹைக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் ஹைக் அமௌண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் வந்து பாத்துருவோம். பிஎஸ்எல் இதே பிளான் வந்து 108 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. 1GB ஒரு நாளைக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க. மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சமா 28 நாளைக்கு கொடுத்தாங்களே, இது வந்து ஒரு நாளைக்கு 1GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 108 ரூபாய். இதுக்கு எந்த ஹைக்கும் கிடையாது. சோ நான் வாய்ஸ் கால் மட்டும் தான் பேசுவேன், எனக்கு வேலிடிட்டி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பிஎஸ்எல் தான் இதுல கிங் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 84 டேஸ்க்கான பிளான் பாத்துறோம். வாய்ஸ் காலுக்கு மட்டும் ஜியோ வந்து 84 டேஸ்க்கான வாய்ஸ் காலுக்கு மட்டும் அந்த வேலிடிட்டி பிளான் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ வந்து அது கிடையாது. ஏர்டெல் வந்து வச்சிருக்காங்க 455 ரூபாய் பிரைஸ், 84 நாளைக்கு வேலிடிட்டி. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6GB வந்து 65 நாளைக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 100 SMS வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. இதோட பழைய பிரைஸ் 455 ரூபாய், புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 509 ரூபாய். சோ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 54 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிஐல பாத்தீங்க அப்படின்னா 459 ரூபாய் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. 84 நாளைக்கு 6GB இதுக்கு வந்து ஹோல்சமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால். இதுக்கு வந்து 300 SMS வந்து அந்த 84 நாளைக்கு கொடுத்திருக்காங்க. இதோட பழைய பிரைஸ் 459, புதிய பிரைஸ் வந்து 509, ஹைக் அமௌண்ட் வந்து 50 ரூபாய் ஹைக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்எல் வந்து இந்த காம்போ வந்து எதுவும் அவைலபிள் கிடையாது. ஜியோ அவைலபிள் கிடையாது, பிஎஸ்எல் வந்து அவைலபிள் கிடையாது. சோ இது ரெண்டுல எது கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனா தான் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால்கான பிளானே வந்து 1 இயர் பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோல வந்து இது அவைலபிள் கிடையாது சரிங்களா. 1 இயருக்கு வந்து வாய்ஸ் காலுக்கு மட்டும் நீங்க போட்டுக்க முடியாது. ஜியோக்கு நீங்க போட்டுக்கணும் அப்படின்னா ஜியோ பாரத்னு ஒரு மொபைல் இருக்கு, அதுக்கு வேணா செப்பரேட்டா இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். பட் வந்து ஸ்மார்ட் போனுக்கு அவைலபிள் கிடையாது. ஏர்டெல் வந்து கொடுத்திருக்காங்க 1799 ரூபாய் பிரைஸ், 365 நாளைக்கு கொடுக்குறாங்க. 365 நாளைக்கு வந்து 24 GB வந்து ஹோல்சமா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். 100 SMS ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பழைய பிரைஸ் வந்து 1799, புதிய பிரைஸ் வந்து 1999, ஹைக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் ஹைக் பண்ணிருக்காங்க. விஐல பாத்தீங்க அப்படின்னா 1799, இதோட வேலிடிட்டி டேட் வந்து 365 டேஸ். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24 GB வந்து அந்த 365 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதுக்கு 300 SMS வந்து அந்த 365 டேஸ்க்கு 300 SMS வந்து கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 1799, புதிய பிரைஸ் வந்து 1999, ஹைக் அமௌண்ட் வந்து 200 ரூபாய் ஹைக் அமௌண்ட் பண்ணிருக்காங்க. பிஎஸ்எல் வந்து வச்சிருக்காங்க 1999, 365 நாளைக்கு. இந்த 365 நாளைக்கு 600 GB வந்து கொடுக்குறாங்க. 600 GB வந்து கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து கொடுக்குறாங்க. 100 SMS வந்து கொடுக்குறாங்க. பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் எந்த ஹைக் அமௌண்ட் கிடையாது. சோ வந்து 1999 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எது கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் தான் கிங். நெக்ஸ்ட் பார்க்க போறது எல்லாமே ஸ்மார்ட் போனுக்கான பிளானை பார்க்க போறோம். இப்போ 28 நாளைக்கு 1 GB கொடுக்குறாங்களா, 28 நாளைக்கு 1.5 GB, 28 நாளைக்கு 2 GB, 28 நாளைக்கு 2.5, 28 நாளைக்கு 3 GB எல்லாம் கொடுக்குறாங்களே, இதுல வந்து எந்த நெட்வொர்க் கிங் அப்படின்னு பாத்துருவோம். 28 நாளுக்கான 1 GB பிளானை வந்து பாத்துருவோம். ஜியோ பொறுத்த வரைக்கும் 209 ரூபாய் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க பழைய பிரைஸ்.
பிரைஸ், 28 நாளைக்கு வேலிடிட்டி, 1 ஜிபி ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 209 ரூபா, புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபா. ஹைக் அமௌண்ட் வந்து 40 ரூபீஸ் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 265, 28 நாளைக்கு வேலிடிட்டி, 1 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், 100 எஸ்எம்எஸ் வந்து லிமிட் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு. இதோட பழைய பிரைஸ் வந்து 265, புதிய பிரைஸ் வந்து 299. ஹைக் அமௌண்ட் வந்து 34 ரூபா. விஐ வந்து 269 வந்து வச்சிருக்காங்க. 28 நாளைக்கு வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1 ஜிபி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 269, புதிய பிரைஸ் வந்து 299. ஹைக் அமௌண்ட் 30 ரூபா ஹைக் பண்ணிருக்காங்க. இதே பிளான் வந்து பிஎஸ்என்எல் வந்து வச்சிருக்காங்க, 108 ரூபா அதோட பிரைஸ். 28 நாளைக்கு வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1 ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த ஹைக் கிடையாது. சோ வந்து இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கிங் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் கிங். சரிங்களா? 28 நாள்லயே வந்து 1.5 ஜிபிக்கான பிளான்ஸ் வந்து பாத்துருவோம். ஜியோ 239 ரூபா பிரைஸ் வந்து வச்சிருந்தாங்க. 28 நாளைக்கு வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 239, புதிய பிரைஸ் வந்து 299. ஹைக் அமௌண்ட் 60 ரூபா ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 299 ரூபா, 28 நாளைக்கு வேலிடிட்டி, 1.5 ஜிபி ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 299, புதிய பிரைஸ் வந்து 349 ரூபா, ஹைக் அமௌண்ட் வந்து 50 ரூபா ஹைக் பண்ணிருக்காங்க. விஐல 299 ரூபா வச்சிருக்காங்க. 28 நாளைக்கு வேலிடிட்டி, 1.5 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா கொடுத்திருந்தாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 299, புதிய பிரைஸ் வந்து 349. ஹைக் அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. பிஎஸ்எல் வந்து இந்த பிளான் வந்து அவைலபிள் கிடையாது. சரிங்களா? 28 நாளைக்கு 1.5 ஜிபி அவைலபிள் கிடையாது. இதுல எது கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 28 நாள் பிளான்ல வந்து 2 ஜிபிக்கான பிளான பார்க்க போறோம். இந்த 2 ஜிபி பிளான் பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா வந்து 5G நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோவா இருந்தாலும் சரி, ஏர்டெல் இருந்தாலும் சரி, அந்த பிளான் தான் பார்க்க போறோம். ஜியோ வந்து பழைய பிரைஸ் வந்து 299 ரூபா, 28 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்திருந்தாங்க, 2 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து கொடுத்திருந்தாங்க, அன்லிமிட்டடா நீங்க எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 299, புதிய பிரைஸ் வந்து 349. சோ ஹைக் அமௌண்ட் 50 ரூபா ஹைக் பண்ணிருக்காங்க. இந்த புதிய பிரைஸ் 349 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா வந்து 5G வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் வந்து 379. ஏர்டெல் வந்து இந்த பிளான் வந்து அவைலபிள் கிடையாது இத்தனை நாளா. இப்போ 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க. 379, 30 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க, 2 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 379 ரூபா தான், ஹைக் எதுவும் கிடையாது, புது பிரைஸ். சரிங்களா? நீங்க 379 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா அன்லிமிட்டடா நீங்க 5G டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். விஐல பாத்தீங்க அப்படின்னா 319 ரூபா வச்சிருக்காங்க, 30 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க, 2 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பழைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 319, புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 379. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் வந்து இந்த காம்போ வந்து எதுவும் அவைலபிளா கிடையாது. சரிங்களா? சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எது கிங்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங். அது மட்டும் இல்லாம விஐ பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஒன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா டேட்டா ரோல் ஓவர்னு ஒன்னு வச்சிருக்காங்க. டேட்டா ரோல் ஓவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீக் டேஸ்ல யூஸ் பண்ணாத டேட்டாவை வீக் எண்ட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நைட் 12 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் நீங்க வந்து டேட்டா வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த பிளான்லாம் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைலா வேணும் அப்படின்னா விஐக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். வச்சுக்கலாம். இந்த வீடியோ சொன்னோம் அப்படின்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிரும். சோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் 28 நாளுக்கான 2.5 ஜிபி டேட்டா வந்து பாத்துருவோம். ஜியோ வந்து 349 ரூபா, 28 நாளைக்கு வேலிடிட்டி, 2.5 ஜிபி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பிச்சிக்க முடியும். பழைய பிரைஸ் வந்து 349, புதிய பிரைஸ் வந்து 399. ஹைக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 359 பழைய பிரைஸ், 28 நாளைக்கு வேலிடிட்டி, 2.5 ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் 359, புதிய பிரைஸ் வந்து 409. ஹைக் அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ் வந்து ஹைக் பண்ணிருக்காங்க. பிஐல வந்து 28 நாளைக்கான 2.5 ஜிபி பிளான் கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்எல் வந்து 2.5 ஜிபிக்கான 28 நாள் பிளான் கிடையாது. சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஜியோ தான் கிங். நெக்ஸ்ட் 28 நாளைக்கு வந்து 3 ஜிபிக்கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோல வந்து 399 ரூபாய் பழைய பிரைஸ், 28 நாளைக்கு வேலிடிட்டி, 3 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 399, புதிய பிரைஸ் வந்து 449. ஹைக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல்ல வந்து 399 ரூபாய் வச்சிருக்காங்க, 28 நாளைக்கு வேலிடிட்டி, 3 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து கொடுக்குறாங்க, 100 எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பிஏல வந்து 28 நாளைக்கு 3 ஜிபி பிளான் கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்எல் வந்து 28 நாளைக்கு வந்து 3 ஜிபி பிளான் வந்து கிடையாது. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எது கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 56 நாளுக்கு உண்டான பிளான் வந்து பாத்துறோம். ஸ்மார்ட் போனுக்கு ஜியோல பாத்தீங்க அப்படின்னா 479 ரூபாய் பழைய பிரைஸ், 56 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்திருந்தாங்க, 1.5 ஜிபி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். பழைய பிரைஸ் வந்து 479, புதிய பிரைஸ் வந்து 579. இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 479, 56 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க, 1.5 ஜிபி ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும், 100 எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 479, புதிய பிரைஸ் வந்து 579. இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இன்க்ரீஸ்
பண்ணிருக்காங்க. BA வந்து 479 ரூபா வச்சிருக்காங்க. 56 நாளைக்கு வேலிடிட்டி, 1.5 GB டேட்டா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 479, புதிய பிரைஸ் வந்து 579, 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. BSNL பாத்தீங்க அப்படின்னா 354 நாளைக்கு, சரிங்களா, 56 கிடையாது, 54 நாளைக்கு டேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு 2 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஹைக்கும் கிடையாது. சோ 347 ரூபா தான் இதோட பிரைஸ். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எது கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா BSNL தான் கிங், சரிங்களா. நெக்ஸ்ட் 56 நாளைக்கு வந்து 2 GB கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோ வந்து 533 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ற மூலமா 56 நாளைக்கு வேலிடிட்டி, 2 GB டேட்டா ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். அன்லிமிட்டட் SMS வந்து அனுப்பிக்க முடியும். 533 ரூபாய் பழைய பிரைஸ். புதிய பிரைஸ் வந்து 629 ரூபாய். இதோட ஹைக் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 96 ரூபாய் ஹைக் பண்ணிருக்காங்க. ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 549, 56 நாளைக்கு வேலிடிட்டி, 2 GB டேட்டா ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இதோட பழைய பிரைஸ் 549, புதிய பிரைஸ் வந்து 649. இதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. VA வந்து 539 ரூபாய். இதோட வேலிடிட்டி வந்து 56 நாளைக்கு, 2 GB டேட்டா ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 539, புதிய பிரைஸ் வந்து 649, 110 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. BSNL வந்து 56 நாளைக்கு 2 GB கான பிளான் இல்ல, சோ வந்து அது அவைலபிள் கிடையாது. சோ ஓவராலா இந்த பிளான்ல எது கிங்னு பாத்தீங்கன்னா ஜியோ தான் கிங், சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 84 டேஸ் கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோல பாத்தீங்க அப்படின்னா 666 ரூபாய் பழைய பிரைஸ், 84 நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. 1.5 GB டேட்டா ஒரு நாளைக்கு, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். அன்லிமிட்டட் SMS வந்து அனுப்பிக்க முடியும். பழைய பிரைஸ் வந்து 666, புதிய பிரைஸ் வந்து 799, ஹைக் அமௌண்ட் 133 ரூபாய் ஹைக் அமௌண்ட் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 719 ரூபாய், 84 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. 1.5 GB டேட்டா கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 719, புதிய பிரைஸ் வந்து 859, ஹைக் அமௌண்ட் வந்து 140 ரூபீஸ். VA வந்து 719 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. 84 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. 1.5 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 719, புதிய பிரைஸ் வந்து 859, ஹைக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 140 ரூபீஸ் ஹைக் அமௌண்ட் பண்ணிருக்காங்க. BSNL வந்து 599, 84 நாளைக்கு வேலிடிட்டி, 3 GB ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த ஹைக் அமௌண்ட் கிடையாது. சோ வந்து 599 ரூபாய் இதோட பிரைஸ். சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் BSNL தான் கிங், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 84 டேஸ்ல வந்து 2 GB கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோ வந்து 719 ரூபாய், 84 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. 2 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். அன்லிமிட்டட் SMS வந்து அனுப்பிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 719, புதிய பிரைஸ் வந்து 859 ரூபாய், 140 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 839 ரூபாய் பழைய பிரைஸ், 84 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்திருந்தாங்க. 2 GB டேட்டா ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 839, புதிய பிரைஸ் வந்து 979. சோ இதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 140 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. BA வந்து 839 ரூபாய் வச்சிருக்காங்க. 84 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. 2 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பழைய பிரைஸ் வந்து 839, புதிய பிரைஸ் வந்து 979, 140 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. BSNL பாத்தீங்க அப்படின்னா 2 GB கான பிளான் வந்து 84 டேஸ் கிடையாது. சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எது கிங்னு பாத்தீங்கன்னா ஜியோ தான் கிங், சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 84 டேஸ்லயே வந்து 3 GB கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோல பாத்தீங்க அப்படின்னா 999 ரூபாய் வந்து பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. 84 நாளைக்கு வேலிடிட்டி, 3 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். அன்லிமிட்டட் SMS வந்து அனுப்பிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 999, புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1199, இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் 4 நாளுக்கான பிளான் வந்து 3 GB வந்து அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி VAலையும் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் கிடையாது. BSNL வந்து அவைலபிளா இருக்கு. BSNL பாத்தீங்க அப்படின்னா 599 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றது மூலமா 84 நாளைக்கு வேலிடிட்டி, 3 GB டேட்டா ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஹைக் அமௌண்ட் கிடையாது. சோ வந்து 599 ரூபாய் இதோட பிரைஸ். சோ இந்த காம்போ பொறுத்த வரைக்கும் BSNL தான் கிங், சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 160 டேஸ்க்கான பிளான். இது வந்து ஜியோல அவைலபிள் கிடையாது, ஏர்டெல் அவைலபிள் கிடையாது, VAல அவைலபிள் கிடையாது. BSNL மட்டும் வச்சிருக்காங்க. BSNL வந்து 997 ரூபாய், 160 டேஸ் வேலிடிட்டி, 2 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஹைக் அமௌண்ட் கிடையாது. சோ வந்து 997 ரூபாய். இதோட கிங் வந்து வேற எதுவுமே கிடையாது, BSNL தான், சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா 365 டேஸ்க்கான பிளான் வந்து பாத்துருவோம். ஜியோ பொறுத்த வரைக்கும் 2999 ரூபாய், 365 டேஸ் வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 2.5 GB டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். அன்லிமிட்டட் SMS வந்து அனுப்பிக்க முடியும். இதோட பழைய பிரைஸ் வந்து 2999, புதிய பிரைஸ் வந்து 3599. இதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் 600 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா 2999 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. 365 டேஸ் வேலிடிட்டி டேட், 2.5 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதோட பழைய பிரைஸ் வந்து 2999, புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3599. இதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் 600 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. VAல பாத்தீங்க அப்படின்னா 2899 ரூபாய் வச்சிருக்காங்க. 365 நாளைக்கு வேலிடிட்டி. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.5 GB டேட்டா தான் கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பழைய பிரைஸ் வந்து 2899,
புதிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3499 600 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிஎஸ்என்எல் பாத்தீங்க அப்படின்னா 2399 வச்சிருக்காங்க. 395 நாளைக்கு வேலிடிட்டி. மத்ததெல்லாம் 365 டேஸ் இல்லையா, இது மட்டும் 395 நாளைக்கு வேலிடிட்டி. ஒரு நாளைக்கு வந்து 2 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. 100 SMS வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதோட பிரைஸ் வந்து 2399 சரிங்களா. இதுக்கு எந்த ஹைக் அமௌண்ட் கிடையாது. சோ ஓவரால் அந்த 1 இயர் பேக்ல எது கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் கிங் சரிங்களா. சோ ஓவரால் பார்த்தோம் இல்லைங்களா, 5G ல வந்து பிரைஸ் வரை எது கிங்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங். பவர் அண்ட் யூசர் பேஸ்ல எது கிங்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தான் கிங். பட் வந்து பிரைஸ், அதாவது மந்த்லி பிரைஸ் அல்லது வந்து இயர்லி பிரைஸ் எது கிங்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் கிங்கா இருக்கு. பட் வந்து பிஎஸ்என்எல் வந்து பல இடத்துல வந்து சிக்னல் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 4G வந்து பிஎஸ்என்எல் வந்து லான்ச் பண்ணல. ஜியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5G லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏர்டெல்லையும் பாத்தீங்கன்னா 5G லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஏலையும் பாத்தீங்க அப்படின்னா 5G வரப்போகுது. சோ வந்து பிஎஸ்என்எல் இன்னும் 4G வந்து நெக்ஸ்ட் 5G வரணும். அது மட்டும் இல்லாம சிக்னல் இஷ்யூ எங்கேயுமே இல்லாம கிடைச்சிச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் நம்பர் 1 நெட்வொர்க் சரிங்களா. பிஎஸ்என்எல் பத்தி டெடிகேஷனா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலோ, இல்ல ஏர்டெல் பத்தி செப்பரேட்டா வேணும் அப்படின்னாலோ, இல்ல பிஏ பத்தி செப்பரேட்டா வேணும் அப்படின்னாலோ, இல்ல ஜியோ பத்தி செப்பரேட்டா வேணும் அப்படின்னாலோ கமெண்ட்ல போடுங்க. அதுக்குன்னு ஒரு வீடியோ டெடிகேஷனா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் சரிங்களா. இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.